ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கு அன்றாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது நான் பாடப்போகிற பாடல் எல்லோருக்கும் தெரிந்த பாடல். என்னோடு சேர்ந்து பாடும்படிக்கு கேட்டுக்கொள்கிறேன். இது தமிழிலும் ஆங்கிலத்திலுமா இருக்கிற பாடல். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. யூ ஆர் மை ரெஃப்யூஜ், யூ ஆர் மை ஃபோர்ட்ரஸ் லார்ட், ஐ வில் வர்ஷிப் யூ. ஆண்டவரை நாம் சேர்ந்து ஆராதிப்போம் இந்த பாடல் மூலமாக. போற்றுவேன் நாள் முழுதும்
நாமத்திலே உங்களை மறுபடியும் இந்த அவர் நாமம் இயேசு நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக ஸ்லாக்கியம் என்று கருதுகிறோம். இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு நாம் பார்க்க போகிற வசனம், நம்முடைய தியானத்திற்கு பார்க்க போகிற வசனம் சங்கீதம் 27:4. நான் அதை வாசிக்கப் போகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்கள் அதை கவனிக்கும்படிக்கு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆங்கிலத்தில் Psalms 27:4 ரொம்ப அழகாக சொல்கிறது, ஒன் திங் வில் ஐ டிசையர், தட் வில் ஐ சீக் ஆஃப்டர். அன்றாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது ஒரு அனுபவம், அவரை தேடுவது இன்னொரு அனுபவம். என் சங்கீதக்காரன் அழகாக அவர் தாவீது ராஜா சொல்கிறாரு, தாவீது ராஜா ஒரு ஆட்டு இடையனாக இருந்தார். அந்த ஒரு பின்னணியத்திலிருந்து அவர் ஆண்டவரை தேடிக்கொண்டு ஒரு தேவனை நேசிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அவரை கர்த்தர் கண்டு ராஜாவாக இஸ்ரவேல் மக்களுக்கு மேலாக அவரை உயர்த்தினார். ஆனால் அந்த ராஜாவுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்றால், இந்த சங்கீதம் 27:4 அழகாக இந்த ஓப்பனிங்கில் போட்டிருக்கு, தாவீதின் சங்கீதம். அவர் ஒரு ராஜா, ஆனால் அவர் தேவனை மிகவும் நேசித்த ஒரு மனிதன். அவர் அழகாக சொன்னார், ஐ வில் சீக் ஆஃப்டர் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். ஆண்டவரை தேடுவது எப்படி என்றால், முதல் காரியம், இட் சேஸ் இன் இங்கிலீஷ், காட் ஹேஸ் டு பி எ சிங்கிள் திங் இன் யோர் லைஃப். அவரை நாம் தேடும் பொழுது ஏக சிந்தையாய் நாம் அவரை தேட வேண்டும், ஏக இருதயத்தோடு அவரை தேட வேண்டும். பழைய ஏற்பாடில் 1 ராஜாக்கள் 18:21 எலியா தேவனுடைய ஜனங்களை பார்த்து, கர்த்தரை விட்டு விலகி போன தேவனுடைய ஜனங்களை பார்த்து எத்தனையோ அற்புதங்களை கண்டவர்கள், ஆனால் தேவனை மறந்து அவரை விட்டு விலகி போகிற அந்த ஜனங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார், எவ்வளவு நாட்கள் நீங்கள் குன்றி குன்றி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வம் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள். புதிய ஏற்பாடிலும் அதே மாதிரி திரும்பவும் the same thing is echoed. மத்தேயு 6:24 நான் வாசிக்கப் போகிறேன். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அழகாக தாவீது ராஜா கற்றுக்கொண்டார், தேவனை நான் தேட வேண்டும் என்றால் ஏக மனதோடு ஏக இதயத்தோடு நான் அவரை தேட வேண்டும். God has to be a single thing in your life. உலகத்தையும் சேவித்து கொண்டு ஆண்டவரையும் நாம் சேவிக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தின் காரியங்களையும் நான் நேசித்து கொண்டு ஆண்டவரையும் நான் நேசிக்க முடியாது. ஒரு ஊழியக்காரர் அழகாக சொன்னார், ஒரு திருமணத்தில் 2 பேர் அந்த ஆல்டரில் நிற்கும்போது அந்த கணவனோ மனைவியோ ஒருத்தரை பார்த்து, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், 99% நான் உங்களை நேசிக்கிறேன் என்றால் நாம் ஒத்துக்கொள்வோமா? மீதி அந்த 1% எங்கே என்று நாம் கேட்போம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை அப்படி அழைக்கிறார். ஏனென்றால் தம்மையே முழுமையாக கொடுத்த ஆண்டவருக்கு நாம் நம்மளையே முழுமையாக கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். God has to be a single thing in our life. 2வது காரியம் நாம் பார்க்கும் பொழுது, desire is a very powerful thing. தமிழில் நம்ம பார்க்கும்போது ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். ஆங்கிலத்தில் ஒன் திங் வில் ஐ டிசையர், தட் வில் ஐ சீக் ஆஃப்டர். ஒன்றையே நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன்னா, நாம் எதை வாஞ்சிக்கிறோமோ அதை தான் நாம் நாடுவோம். இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், எத்தனையோ பேர் உலகத்தின் காரியங்களை, பணம் நல்லது தான், ஆனால் பணத்துக்கு நாம் அடிமையாக இருக்க முடியாது. புகழுக்காக எத்தனையோ காரியங்களை செய்கிறார்கள், பதவிகளுக்காக எத்தனையோ காரியங்களை செய்கிறார்கள். ஏன்? எதை வாஞ்சிக்கிறோமோ அதைத்தான் நாம் நாடுகிறோம். ராக்ஃபெல்லருங்கிற ஒரு ஐஸ்வர்யவான்கிட்ட கேட்டார்கள், அவர் அவ்வளோ பெரிய செல்வந்தன். அவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டார்கள், வாட் டு யூ டிசையர் மோர் இன் யுவர் லைஃப்? அவர் சொன்னார், a little more money, இன்னும் கொஞ்சம் கூட பணம். அவ்வளோ பணத்தில் மிதக்கிறவருக்கு சொல்கிறார், இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் நல்லது. ஆனால் ஆண்டவர் நம்மளை அழைக்கும்போது சொல்கிறாரு, யூ ஹாவ் டு டிசையர் ஆஃப்டர் மீ. அவரை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அவரை வாஞ்சிக்கும் பொழுது தான் அவருடைய பிரசன்னம் நமக்கு போதுமானதாக இருக்கும். ஆண்டவரே, நான் உண்மையே வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுவோமா?
Desire is a very powerful thing. What you desire is what you will seek after. மத்தேயு 6:21 ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ரொம்ப உண்மைங்க. நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்முடைய இருதயம் இழுக்கப்படும். கொஞ்ச நாள் முன்பாக பூகம்பம் நாங்கள் இருந்த ஃப்ளாட்டில், முகப்பேரில் நாங்கள் கொஞ்ச நாள் இருக்கும்பொழுது ஃப்ளாட்டில் வரும்போது அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கணுமே, ஒருத்தரும் அவங்க வீட்டில் இருக்கிற காரியங்களை எடுத்துக்கொண்டு போகணும்னு யாரும் நினைக்கல. நம்ம ஜீவனை எப்படா தப்பிக்கொண்டு நம்ம வெளியே போவோம். அந்த நேரத்தில் ஜீவிக்கிறது மாத்திரம்தான் பெரிதாக இருந்தது. மீதி இருந்த பணம், அவங்க நகை, அவங்களுடைய 2 சாரி எடுப்போம், 2 சட்டை எடுப்போம், அப்படி யோசிக்கவே இல்லை. எல்லாவற்றையும் விட்டு விட்டு கீழே ஓடி வந்தார்கள். பாருங்கள், அந்த நேரத்தில் நம்முடைய பொக்கிஷம் எது? நம்முடைய ஜீவன் தான். ஆண்டவர் சொல்லார், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினாலும் உனக்கு என்ன லாபம்? கடைசியாக நம்ம ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். அதுவும் சங்கீதம் 86:11 அழகாக அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை நாம் இன்றைக்கு காலையிலே கேட்போம். சங்கீதம் 86:11. இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து ஜெபிக்கும்படிக்கு கேட்டுக்கொள்கிறேன். God should be a single thing in our life. ரெண்டாவது காரியம், what we desire is what we will seek after. எதை தேடி செல்லுகிறோம், எதை நாடுகிறோம், எதை வாஞ்சிக்கிறோம். இன்றைக்கு சங்கீதம் 86:11 படி நாம் சேர்ந்து அவரோடு சேர்ந்து ஜெபிப்போம். இந்த காலையில், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்தில் நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். What a prayer. ஆண்டவரே, நான் உமக்கு பயந்து நடக்கும்படிக்கு என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அது நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கேட்ட உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மறுபடியும் வாழ்த்துக்கள். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீங்களா ஆண்டவரே? உம்மையே எங்களுக்கு தந்தவர் இந்த நேரத்திலே எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டருளும். உம்மை பயந்து நடக்கும்படிக்கு எங்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் ஐயா. உமக்கு உண்மையாக இருக்க கிருபை செய்தருளும். கடைசி வரையிலும் எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து இந்த நாமத்தின் மகிமைக்கென்று வாழ கிருபை செய்தருளும். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. We will see you again the next week. மறுபடியும் அடுத்த வாரம் சந்திப்போம். Thank you.